எப்பேற்பட்ட உயர்வுகள் வந்தாலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துதி கன மகிமை நான் சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு மாத்திரமே. சாத்தியமற்றவர்களை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக தொடர்ந்து உங்களை நேரடியாக சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Such a great joy for us to meet you all at your homes today through this program called It's Possible. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் உங்கள் இல்லங்களிலே சந்திக்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for the grace that He has given us so that we could meet you all at your homes today at the same time. தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் பெற்ற அற்புதங்களையும் எங்களிடத்தில் தெரியப்படுத்த மறந்து விடாதீர்கள். Do not forget to share your prayer request and your testimonies along with us. எங்களை நீங்கள் தொலைபேசி அழைப்பின் வழியாக தொடர்பு கொள்ளலாம். You can contact us through the phone calls. அது மாத்திரமில்லாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். And not only that, you can even contact us through WhatsApp. வாய்ஸ் மெசேஜ் வழியாக எங்களுக்கு அனுப்பலாம். You can send your voice message to us. இமெயில்கள் அனுப்பலாம். You can send your emails to us. நேரடியாகவும் எங்களை சந்திக்கலாம். You can even come and contact us directly. உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவே தேவன் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். God has appointed us so that we can pray for you. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. கடந்த வாரத்திலே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். During the last week we meditated on a special thing. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் செல்வதற்காக கடைசி பயணத்தை எடுக்கும் பொழுது அவர் பயணம் செய்த அந்த கழுதையை பயன்படுத்தினதுடைய காரணத்தை குறித்து நாம் வேத வசனத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். We were meditating on the final journey of Jesus into the city of Jerusalem on a donkey. கடந்த வாரத்திலே பார்த்தோம் தேவன் ஏன் இந்த கழுதையை பயன்படுத்தினார். During the last days we were meditating on why did God use this donkey. இந்த கழுதையை பயன்படுத்தினதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் அறிந்து கொண்டிருந்தோம். We were studying on the lessons from this use of the donkey. அதை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். In continuation to that, we are going to study about that even today. வாசிக்கலாமா? Shall we all read it? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் 30வது வசனம். Matthew chapter 11 verse 28 and 30. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். Come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. For my yoke is easy and my burden is light. உங்களுடைய பாரத்தை நீங்கள் என் மீது சுமத்தி விடுங்கள். Cast all your burdens on me. உங்கள் கவலைகளை என்னிடத்திலே சுமத்தி விடுங்கள். Cast all your questions and pain on me. இன்னைக்கு என்னென்ன பாரத்தோடு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க? Today, what are the burden that you are sitting with? வேத வசனத்திலே அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ காணப்பட்டாள். In the Bible, we read about a woman called Hannah. அவள் இருதயத்திலே பயங்கரமான பாரம் இருந்தது. There was a great burden in her heart. அந்த பாரம் தாங்க கூடாத அளவுக்கு பாரமாய் காணப்பட்டது. She had a burden that she could not bear it. அவளுடைய வேதனை ஒரு குழந்தை இல்லை. Her pain was that she did not have a child. வேதவசனம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்தாள். And the word of God says that she came into the presence of God and she poured out her heart and wept before the presence of God. அந்த பாரத்தை தேவனின் மீது சுமத்தினாள். She cast her burdens on the Lord. தேவன் மீது சுமத்தினது மாத்திரமில்ல, And not only she put her burdens on the Lord, தேவனுக்கு ஒரு பாரம் இருந்தது. and even God had a burden. அந்த தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று. A great prophet has to rise up in that nation. அதற்கு தனக்கு கொடுக்க போகிற குழந்தையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். And she surrendered her child that God gave into the presence of God. நல்லா கவனிக்கணும்.
You must listen attentively. தன்னுடைய பாரத்தை தேவன் மீது சுமத்தினார். She cast her burdens on the Lord. ஆனால் தேவனுடைய பாரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். And she took the burden of the Lord on her. தேவனை சார்ந்த பாரத்தை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். When you talk about the burden that you put on the Lord, it says that my yoke is easy and light to bear. இந்த கழுதைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. Look at the great blessing that this donkey got. இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. It had a great privilege to carry Jesus himself. உங்களுக்கு எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given that privilege even to you and me. அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். He has given us the privilege to carry his gospel. அவருடைய அன்பை சுமக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். He has given us the privilege to carry his love. இந்த கழுதை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வேற பாடங்கள் என்ன? And what are the other lessons that we can learn from this donkey? இந்த கழுதை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம் என்னவென்றால் வேகம் முக்கியமல்ல, விவேகமும் சாந்தமும் தான் முக்கியம். And the next lesson that we learn from this donkey is it is not important to be swift enough, but it is important to be gentle. குதிரைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகும். Look at the horses, they run very swiftly. பெரிய ஒட்டகம் பார்த்தீங்கன்னா அது மிக வேகமாய் செல்லும். Even the camels will run very swiftly. ஒரு யானை கூட வேகமாக போகும். Even the elephants walk very fast. ஆனா கழுதை மிக மெதுவாய் செல்லும். But the donkey will walk very slowly. நீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா அந்த கழுதை நடக்கிறத பார்த்தா நமக்கே தூக்கம் வர மாதிரி இருக்கும். If you look at the donkey walking on the street, you yourself will feel sleepy. ஆனால் ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் அது போய் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு போய் சென்றடையும். But the importance is it will reach its destination where it's destined to go to. தேவன் ஏன் இந்த கழுதையை தேர்ந்தெடுத்தார்? Why did God choose this donkey? வேகம் முக்கியமல்ல. It is not important to be swift. போய் சேருவது தான் முக்கியம். It is important to reach the destination. பிரசங்கி 9:11 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. In Ecclesiastes chapter 9 verse 11 says, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவரின் வேகம் போதாது. The race is not to the swift. வேகமா ஓடுறது முக்கியமல்ல. It's not important to run swiftly. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேகமா ஊழியத்துல வளருவாங்க. Some people rise up very fast in the ministry. கொஞ்ச நாள்ல காணாம போய்டுவாங்க. And after some days they will be just not seen anywhere. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேகமாய் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் வளருவார்கள். And some people will grow very fast in their workplace. கொஞ்ச நேரத்துல காணாம போய்டுவாங்க. And after few days they are not to be seen anywhere. சில பேருங்க வியாபாரம் தொடங்குவாங்க, வேகமா வளர்ந்துருவாங்க. And some people even in the business they grow up very fast. இந்த கழுதை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைக்கு முதல் பாடம் என்னவென்றால் The first lesson that we learn today from this donkey is வேகத்தை விட சகிப்புத்தன்மை முக்கியம். than being swift, it is important for us to be gentle enough. வேகத்தை விட நீடித்து நிற்பது முக்கியம். Even before swiftness, it is important for us to have the perseverance. சில நேரத்துல சில காரியங்கள் வேகமாய் நடக்கலன்னு என்கிற மன கஷ்டத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? Are you watching this program with a burden that certain things are not happening as fast as you thought of? சில காரியங்கள் வேகமாய் முடியலை என்கிற வேதனையோடு இருக்கிறீர்களா? Are you in the pain that certain things did not finish in a faster way? இதை ஏன் தேவன் வேகமாய் எனக்கு செய்யல என்கிற வேதனையில் இருக்கீங்களா? Are you in a pain thinking that why didn't God do this fast enough for me? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. In Matthew chapter 24 verse 13 it says, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். the one who endures till the end will be saved. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். The one who endures till the end will be saved. வேகமாய் வளர்கிறவன் அல்ல. It's not the one who grows up very fast. வேகமாய் ஓடுகிறவன் அல்ல. It's not the one who runs fast. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன். The one who endures till the end. சில நேரத்துல வேகமாய் போவது நம்மளை நிலையற்ற தன்மைக்குள் கொண்டு போகலாம். Sometimes the way we run fast enough, we might even lose our identity. அநேக காரியத்தை வேகமா செய்யணும்னு ஆசைப்படுறோம். We try to do many things very fast. ஆனால் நிலைத்தன்மையை இழந்து விடுகிறோம். But we might lose our identity. இந்த கழுதை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம். The next lesson that we can learn from this donkey is நிலைத்தன்மை முக்கியம்.
It's important to have an identity. வேகத்தை விட நிலைத்தன்மை முக்கியம். Than being fast enough, it is important to have an identity. Amen. Amen. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், The second lesson that we can learn is, மிக முக்கியமான பாடம். it's the most important lesson. இந்த கழுதையை பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருமே கண்டுக்காத ஒரு கழுதை. If you look at a donkey, usually nobody even cares about it. ரோட்ல எங்க நடந்து போனா கூட பார்க்க மாட்டாங்க. Even if it's walking on the road, nobody will even look at it. யாரையும் வைத்து உதாரணமா கூட சொல்ல மாட்டாங்க. We don't even show that as an example to anyone. ஏதாவது ஒரு யாரையாவது பார்த்து நீ கழுதை போல அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? If you look at somebody, will you tell them that you look pretty as a donkey? அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. Nobody will even tell that. ஒரு நல்ல உதாரணத்துக்கு கூட பயன்படுத்தப்படாத கழுதை. It's a donkey which cannot be even used as a good example. பொதுவாக கோவம் வரும்பொழுது பயன்படுத்துவாங்க. Usually when people are angry, they use a donkey. அப்பேற்பட்ட கழுதை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். And God used such a donkey. இப்போ அந்த கழுதை நடந்து போகுது. Now the donkey is walking. இதுவரைக்கும் போகாத வழியில போகுது. It's walking in a way that it has never gone before. இதுவரைக்கும் நினையாத ஊர் வழியா செல்லுது. It is going into a place where it has never gone before. அது நடந்து போகும் பொழுது வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேக பேர் வஸ்திரங்களை விரிக்க ஆரம்பித்தார்கள். And as it is walking, the word of God says many people threw their coats on the way. வஸ்திரங்களை தெருக்களிலே விரிக்க ஆரம்பித்தார்கள். They started throwing out their clothes on the way. இதுவரைக்கும் சகதியிலையும் சேற்றிலையும் முள்ளிலையும் நடந்து கொண்டிருந்த இந்த கழுதைக்கு இப்பொழுது வஸ்திரத்தின் மேல ரெட் கார்பெட் மேல நடந்து போகிறது. Now this donkey which has used to walking on the thorns and the dirt and the mud, now it has the privilege to walk on the clothes on the red carpet. வேதவசனம் சொல்லுகிறது, இலைகளை எல்லாம் விரிக்க ஆரம்பித்தார்கள். The word of God says that people started shedding leaves in the front of the donkey. இலைகள் மேல எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. And it started walking on the leaves. அது எல்லாம் பார்க்குது. And it's looking at everyone. எல்லாருடைய கண்ணும் இந்த கழுதை மேல. And all the eyes are fixed on this donkey. எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க. இப்படி அநேக வித்தியாசமான நிகழ்வுகள் தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. And there are a lot of events that are happening around this donkey. People are shouting, praising and singing songs to the Lord, and there's a lot of things that's happening around this இது donkey. எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது And when all those things are happening, இந்த கழுதை பார்க்குது, this donkey is watching. ஆனா இதுவரைக்கும் இல்லாத மரியாதை வருது நமக்கு. I am having such an honor that I've never received before. இதுவரைக்கும் நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்களே, இப்போ எல்லாருமே நம்மளை பார்க்கறாங்களே. All these days no one even cared for me, and now everybody is looking at me. அப்பொழுது அதுக்கு ஒரு காரியம் புரிந்து கொண்டது. And one thing that it should remember, எல்லா துதி கன மகிமை புகழ் எனக்கல்ல, என் மீது அமர்ந்திருக்கிற இயேசுவுக்கே. all the praise, glory, honor is just for Jesus alone who is seated on me. இன்னைக்கு அந்த கழுதை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் என்ன? What is the second lesson that we can learn from this donkey? இதுவரைக்கும் நீங்கள் அறியாத பாதையில தெரியாத உயர்வுகள், பெரிய புகழ்ச்சி இவைகள் வரும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளுக்கு எல்லாம் நம்ம சொந்தக்காரர்கள் அல்ல, நம் மீது நாம் சுமந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவே அதற்கு சொந்தக்காரர். If you happen to walk in the ways that you have never walked before, if you happen to receive the honor and glory and praise, then it's not for you, it is meant for the Jesus whom you are carrying. சில பேர்களுக்கு சில உயர்வுகள் வரும் பொழுது அதோடு கூட பெருமை வரும். Sometimes some people when they receive certain heights, they also get the pride. ஒரு பெரிய பெருமை வந்துரும். They have a great pride in them. அவங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்துச்சுன்னா ஒரு பெருமை வந்துரும். If they receive a position, then they have this pride. சில பேருக்கு ஊழியத்திலே பெருமை வரும். Some people have a pride in the ministry. சில நேரத்துல குடும்பத்திலே பெருமை வரும். And some have a pride in the family. சொந்தக்காரங்க மத்தியிலே பெருமை வரும். They have a pride among the relatives. வேதவசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறாராம். The word of the Lord says that God is against the one who has pride. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். But he is gracious to somebody who has this gentleness. நாம் பெருமையோடு இருக்கும் பொழுது தேவனை நமக்கு எதிர்த்து நின்றா நம்ம எப்படி நிலைத்து நிற்க முடியும்? If we have this pride in our heart and if God is against us, how can we stand there? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God is against the one who has pride. சில நேரத்துல தேவன் நமக்கு பெரிய உயர்வுகளை தருகிறார். Sometimes God gives us great honor in life. எதிர்பார்க்காத நன்மைகளை தருகிறார். He gives us the goodness that we have never expected. எதிர்பார்க்காத வாசல்கள் திறக்கப்படுகிறது. There are unexpected doors that are being opened. எதிர்பார்க்காத மேடைகள் கிடைக்கிறது.
There are unexpected highs that we go into. எதிர்பார்க்காத சில கான்டாக்ட், சில பெரிய புள்ளிகளோடு நமக்கு நல்ல ஒரு தொடர்பு உண்டாகிறது. We get some unexpected contacts with some great people in the world. எப்பேற்பட்ட உயர்வுகள் வந்தாலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துதி கன மகிமை நான் சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு மாத்திரமே. No matter what kind of honor you receive, you must remember one thing, that all this glory and honor and praise belongs to Jesus alone that you are carrying in. இவைகளெல்லாம் எனக்கு சொந்தமானதல்ல. All these do not belong to me. இது எல்லாம் அவருக்கு சொந்தமானது. It all belongs to him. எல்லாம் அவருடையது. It all belongs to him. நமக்கு வருகிற புகழாய் இருக்கட்டும், பெரிய பெருமையான காரியமாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் அவருக்கு செலுத்திடணும். Whatever honor and praise that we receive, we have to receive everything, we have to give it to him. இயேசு கிறிஸ்து இறங்கின பின்பு அந்த கழுதைக்கு மரியாதை கிடையாது. When Jesus gets down on the donkey will no longer have any respect. நம்மை விட்டு தேவன் செல்வார் என்றால் நமக்கும் மரியாதை கிடையாது. If God goes away from us, even we do not have any respect. இன்றைக்கு அந்த கழுதை இடத்துல 2 பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். Today we have learned 2 lessons from this donkey. மூன்றாவது பாடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாடம். The third lesson is a very important lesson. நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாடத்தின் வழியாக தேவன் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். I believe that God will speak to you through this lesson. இதற்கு முன்பாக இருக்கிற பாயிண்ட் வழியாக தேவன் உங்களோடு கூட பேசினார். ஆனால் விசேஷமாய் இந்த பாயிண்ட் இன்னைக்கு ஒவ்வொரு பேருக்காக நான் விசுவாசிக்கிறேன். I know that God has spoken to you even through the last lessons, but especially this point is going to minister to each and every one of you. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். Shall we read Matthew chapter 21 verse 2? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட குட்டியும் கட்டியிருக்கிறதை காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். Go into the village opposite you, and immediately you will find a donkey tied and a colt with her. Loose them and bring them to me. அந்த கட்டுகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். Loose them and bring them to me. இந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற 3வது பாடம், கடந்த வாரத்தின் தொடர்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற 5வது பாடம் என்னவென்றால், தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். The third lesson that we have learned today, and the fifth lesson that we have learned in continuation to the last week, the lesson is that if we have to be used by God, then we need to be untied from our bonds. சீஷர்களை பார்த்து இப்படியாக தேவன் சொன்னார். God looked at his disciples and said, அந்த ஊருக்குள்ள போங்க, go into that village. எனக்கு ஒரு கழுதை அவசியம். I need a donkey. இந்த கழுதையை நான் பயன்படுத்த போகிறேன். I will use that donkey. ஆனால் பயன்படுத்துவதற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அதோடைய கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். But before I could use it, you must loosen the bonds and bring him to me. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who's watching this program today, தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God is able to use you. கர்த்தருடைய கரங்களிலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நீங்கள் செயல்பட போகிறீர்கள். You will be used as a vessel in the hands of God. அதற்கு தேவன் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். And God is willing to loosen the bonds. கடந்த நாட்களிலே உங்களை கட்டி வைத்திருக்கிற என்னென்ன கட்டுகள்? What are the bonds that has been tied on you during the past days? அவைகள் சாபத்தின் கட்டுகளாக இருக்கலாம். Are they the bonds of curse? கடந்த நாட்களிலே பாரம்பரியத்தின் கட்டுகளாக இருக்கலாம். Maybe they are the generational bonds that are on you. சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியாத கட்டுகளாக இருக்கலாம். Maybe they are the bonds that you cannot just let it go. அது பாரம்பரியத்தின் பிடியாக இருக்கலாம். Maybe they are the hold of being in the generations. உங்க மனதில் இருக்கிற கட்டாக இருக்கலாம். Maybe they are the bonds in your mind. பாவத்தின் கட்டாக இருக்கலாம். Maybe they are the bonds of sin. சில அடிக்ஷன்ல சில காரியத்திலே நம்மளே அடிக்ட் ஆகி அதனால கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளாக இருக்கலாம். Maybe they are the bonds that you are being addicted to certain things. இன்றைக்கு தேவன் இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களிடத்தில் பேசுகிறார். Today God is speaking to you through this program. It's possible. இந்த கட்டுகள் இருந்து கண்டிப்பாக அது சாத்தியம். என் தேவன் அந்த கட்டுகளை அவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். It is possible for God to loosen you from all such bonds. அன்றைக்கு தேவனுடைய ஊழியர்களை அனுப்பி அந்த கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். God sent his disciples during the last days and asked them to loosen those bonds. இன்றைக்கு இந்த ஊழியனை அனுப்பி
இன்றைக்கு உங்களுக்கு கட்டுகளில் இருந்து விடுதலை என்று சொல்லுகிறார். And he is sending this disciple today to your homes and asking you to loosen up your bonds. இன்றைக்கு உங்களுடைய கட்டுகளில் இருந்து தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to loosen you from your bonds today. எதற்காக? Why is that? கர்த்தருடைய கரங்களினால் பயன்படுத்தப்படுவதற்காக. So that you will be used in the hands of God. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God is willing to use you. இன்றைக்கு அடிமைத்துவத்தின் கட்டிலிருந்து தேவன் விடுதலையாக்குகிறார். God is delivering you from the bonds of slavery. அந்த மன அழுத்தத்தின் பொல்லாத வல்லமையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். God is able to deliver you from the depression spirit that you're going in through. என் ஆவியிலே காண்கிற சில பேருங்க டிப்ரெஷன்னால அப்படியே கட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். I see in my spirit that some of you are being bonded by the depression. வாழ்க்கையில முன்னேற முடியாமல் ஒரு காலடி எடுத்து முன்பாக வைக்க முடியாமல் கட்டுக்குள் இருப்பதை நான் காண்கிறேன். I see that many of you are being bonded in such a way that you are not able to keep a step forward and go ahead in your life. என்ன செஞ்சாலும் தோல்வியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. No matter what you try, you always face failure. நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்க. Maybe you are murmuring about it. இது என்ன சாபத்தின் கட்டோ தெரியல. I do not know what kind of curse is this. இன்றைக்கு எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் என் தேவன் விடுதலையாக்க போகிறார். No matter what bondage you are in, today God is able to deliver you. அதற்காக தான் தேவன் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And that is why God has ordained this program, and that is the reason why even you are watching this program. இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையோ, நீங்கள் இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவதும் அவ்வளவு உண்மை. Just like how you are watching this program is true, it is also true that you will be loosened from your bonds today. நாவிலே காண்கிறேன் தெய்வீக விடுதலை தேவன் அனுப்புவதை. I see in my spirit that God is sending a divine deliverance to you. ஒரு மகிமையின் கரம் உங்களை தொடும் பொழுது கட்டுகள் அழிக்கப்படுவதை நான் காண்கிறேன். I see that a glorious hand is coming down upon you and all your bonds are being loosened. ஒரு கயர்ல ஒரு நெருப்பை காண்பிக்கும் பொழுது அது எப்படி ஒன்றொன்றாய் அருந்து விழுமோ அப்படி உங்கள் வாழ்வில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதை நான் காண்கிறேன். I see that just like how when the fire is lit up, every single thread in a rope is being broken, just like that every bondages in your life is being broken. நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Every kind of bondage of sickness is being broken. பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. The bondages of curse is being broken. சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. The bondage of sin is being broken. ஒரு தெய்வீக விடுதலை அனுப்பப்படுவதை நான் உணர்கிறேன். I feel in my spirit that there's a divine deliverance that being sent. நீங்க உணர்வீங்கன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. If you are also feeling it, then start praying. தேவன் சொன்னார், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். God says, I'm going to use you. ஆனால் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். But your bonds has to be broken. இதுவரைக்கும் காணாத வழியின் வழியாக தேவன் உன்னை நடத்த போகிறார். Oh child of God, God is able to take you in the path that you have never walked before. இதுவரைக்கும் காணாத உயர்வுகளை நீ காண போகிறாய். You will see heights that you have never seen before. இதுவரைக்கும் காணாத விமானங்களை நீ காண போகிறாய். You will see the planes that you have never seen before. இதுவரைக்கும் காணாத நபர்களை நீ காண போகிறாய். You will see the people that you have never met before. ஆனால் இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். But today your bonds has to be loosened. ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துங்க. So raise your hands in the presence of God. ஆண்டவரே, என்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக நன்றின்னு சொல்லுங்க. Say, Lord, thank you Lord for you are breaking down all my bonds. என்னை இப்பொழுதே விடுதலையாக்குவதற்காக நன்றின்னு சொல்லுங்க. Tell Lord, thank you Lord for you are delivering me right now. தேவனை துதித்துக் கொண்டே இருங்களேன். Start praising God. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இது விடுதலையின் நேரம். I believe that this is the time of deliverance. நான் விசுவாசிக்கிற விடுதலை தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். I believe that God is sending in a deliverance right now. இந்த செய்தியுடைய விளைவை தேவன் இப்பொழுது உங்களுடைய வாழ்விலே ருசிக்க கிருபை செய்ய போகிறார். God will help you taste the results of this message. இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். When this message is going to be over, you will see a difference in your life. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? முழங்கால் படிங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Kneel down and I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving heavenly Father, we thank and praise your name. உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது. We read in your word that your word will never return back void. அது செய்ய வேண்டிய செயலை செய்யும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
we see that it will accomplish the things for which it is being sent for. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பியிருக்கிறீர், நான் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். Today you have sent in your word saying that I will loosen your bond. இந்த பூமிகளில் எவைகளை நீ கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். You have said in your word that whatever is loosened on this earth will be loosened even in heaven. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நோயின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. In the name of Jesus, let every bondage of sickness be removed. பாரம்பரியத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. Let every bondage of generational curse be broken in the name of Jesus. சில பாவத்திலே அடிமைத்துவத்திலே மாட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. Let every kind of addiction they have been addicted to be broken down in the name of Jesus. தெய்வீக விடுதலை இப்பொழுது நீர் அனுப்புவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are sending in a divine deliverance right now. நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for the bondage of sickness is being broken. மன அழுத்தத்தின் கட்டுகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டவிழ்க்கப்பட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for you have broken every kind of spirit of depression right now. தெய்வீக விடுதலை அனுப்பி கொண்டிருக்கிறீர். You have sending in a divine deliverance. இப்பொழுது அவர்கள் பெறுவதற்காக நன்றி. Thank you, Lord, for they are receiving it right now. இந்த பிள்ளைகள் உம்முடைய கரங்களினால் எடுத்து பயன்படுத்தப்படட்டும். Lord, let these children be used in your hands. அவங்க துறையில் அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க. Let them be used in the areas where they are meant to be. வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. Use them mightily, Father. தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருக்கட்டும். Let them be as the vessels that are being used by you. நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 2 வார பாடங்கள் எங்களுடைய இருதயத்தில் அபியாசப்படுத்தி அதோடைய நன்மையை நாங்கள் ருசிக்க கிருபை செய்வீராக. Let them practice and see the goodness of the lessons that we have learned for the past 2 weeks. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. May the name of the Lord be glorified. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. நீங்கள் பெற்ற அனுபவங்களை எங்களிடத்தில் தெரியப்படுத்த மறந்து விடாதீர்கள். Do not forget to share your experiences with us. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். I will meet you again next week with a new message. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until then, this is your brother friend Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.